பண்ணிட்டு போ. அதெல்லாம் வேண்டாம். நான் மனசாட்சிக்கு பார்த்தேன். உன்னை காடு அன்னைக்கு அழக வேண்டாம் நிறுத்திருந்தேன்னா உனக்கு அன்னைக்கு எனக்கு பணம் செட்டில் ஆயிருக்கும். நான் சொல்ல வேலை கேளு தங்கமணி. நான் சத்தியமாக போட்டு ஆர்டர் போட்டு சொல்கிறேன். உனக்கு உழைக்கிட்டு நல்லா இருக்குன்னு தான் நினச்சேன். நீ இப்போ வந்து இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பீன்னு எனக்கு தெரியாது. என்ன இருங்க என்ன நான் பண்ண உங்களை எனக்கு வந்து பணம் ஃபைனான்ஸ் வருது. என்னால் நான் ஒரு நிமிஷம் இருங்கண்ணா. வந்து எனக்கு என் குடும்பத்தில் அவ்வளோ டார்ச்சர் இருக்குது. ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. உங்களை நான் வந்து ஏதாவது பணம் தர மாட்டேன். என்னால் தாக்கு பிடிக்க முடியல. என்னால் வட்டி கட்ட முடியல. அந்த கதை சாத்துப்பா. என்னால் வட்டி கட்ட முடியல. என்னால் வட்டி கட்ட முடியல. தயவு செஞ்சு சொல்றேன். கையெடுத்து கும்பிட்றேன். காலத்தோட்டு கூட கும்பிட்றேன். சரி நான் மதியம் வரேன். மதியானம்லாம் இல்லை. ஆனால் நான் இங்கே பாருங்க. இப்போ நான் ஸ்கூலுக்கு போகிறேன். தம்பியோட ஸ்கூலுக்கு போகிறேன். ஸ்கூலில் நானும் வரேன். ஸ்கூலுக்கு நானும் வர்றேன். வாங்க போகலாம். நான் வர்றேன். உங்களுக்கு வந்து நான் பணத்துக்கு வாங்கி கொடுத்துருவேன். ஆனால் இப்போ சொல்கிறேன் 50,000 அசலாக கொடுத்துட்டு வரேன். சரிங்களா? நீ வா ஃபர்ஸ்ட் வாடி வந்து மணியன் பேசி முடிச்சுக்கலாம். ஆனால் நான் வர்றேன். அங்கேயே வர சொல்ல பேசி முடிச்சுக்கலாம். இங்கே பாருங்க யாரும் ஃபைனான்ஸ்காரங்க முடியாது தங்கமணி. ஃபைனான்ஸ்காரங்க வர்றது என்னால் முடியாது தங்கமணி என்னால் முடியாது. என்னால் தாக்கு பிடிக்க முடியல. நானும் எவ்வளோ உனக்கு தள்ளி பார்த்தேன். என்னால் முடியல. ஆனால் இங்கே வேறு 10 பேர் வீட்டுக்கு வர்றது அது வேண்டாம். சொல்றத கேளுங்க. நான் வர்றேன். நான் சொல்றேன்னு சொல்ல இங்க வந்து 10 மணிக்கு உங்களுக்கு போன் பண்ணிட்டு நானே வர்றேங்கண்ணா. நான் இங்க பாருங்க. இப்ப நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றேன். தெரியுதாங்கண்ணா? நான் நல்ல பையன் நம்ம பக்கத்து காட்டு பையன். அதே தாங்க இப்ப நானும் நினைக்கிறேன். பிரச்சனை யாரும் பார்க்கலன்னு சொன்னா பார்க்கலன்னு சொன்னா அன்னைக்கே உங்க கூட அந்த அண்ணா வந்து ஃபோன் பண்ணப்ப எனக்கு நான் சொன்னேன். உங்க வீட்டு நான் என்ன சொன்னேன் அதை சொல்லுங்க. என்னன்னு நான் சொன்னேன் உங்ககிட்ட? இந்த அமௌண்ட் நான் வந்து பணம் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி தானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தீங்க. நான் பேசணும்ல. ஆனா சங்கடப்படுறதுக்குல ஒண்ணுமே இல்லைங்கண்ணா. சங்கடப்படுற அளவுக்குல இதுல ஒண்ணுமே இல்ல. இதுல வந்து சங்கடப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. நான் வாங்கின பணத்தை இல்லைன்னு சொல்றேன். நீங்க அன்னைக்கு வந்து லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க அதனால நீங்க கொடுங்க அப்படின்னீங்க. எனக்கு இருக்கிறது அந்த கொஞ்சம் அமௌண்ட் தான். இல்லைன்னா ஒன்று பண்றேங்கண்ணா. நான் கொடுக்க வேண்டிய ஆளை வந்து கொடுக்க வேண்டிய எல்லாத்தையுமே வாங்குறேன். வீட்டுக்கு வர சொல்றேன். அது இருக்கிற அமௌண்ட் வந்து விகிதாச்சாரம் போட்டு பிரிச்சுட்டு போயிருங்க. நான் வேணான்னு சொல்ல. எவ்வளோ வருதோ பிரிச்சுட்டு போங்க. நான் வர சொல்கிறேன் இருங்க. இன்னைக்கு நான் நாளைக்கு எல்லாத்தையுமே வர சொல்கிறேன். வீட்டில் கொண்டாந்து பணத்தை வச்சிடுறேன். உங்களுக்கு வந்து விகிதாச்சாரம் போட்டு நீங்கள் பிரிச்சுட்டு போங்க. நான் வந்து அதாவது தனிப்பட்ட முறையை உங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் நான் இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன். பொறுமையாக இருந்தாலும் சரி, நீ கத்துனாலும் சரி, எனக்கு வர்ற காசு வந்ததுனா தான் நான் உங்களுக்கு தர முடியும். அது தெரியுமா உங்களுக்கு? நான் வந்து தரலன்னா சொல்லல. நான் இந்த அளவுக்குலாம் நீங்க என்கிட்ட கெஞ்சதான் வேண்டாங்கண்ணா. ஏன்னா நான் வந்து வாங்கி தின்னுவேன். அது தெரியுமா உங்களுக்கு? வாங்கி தின்னுவேன். உள்ளூருக்குள்ள இந்த பிரச்சனை எல்லாம் வேண்டாம். என் பிரச்சனை சால்வ் பண்ணிவிடு. நான் ப்ளீஸ் கேட்கறேன். நான் தேவையில்லாத மதியானம் வர்றேன். நான் மதியானம் வந்து மணியன் நகராரு. நாங்க பாருங்க யார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி என் வேலையை முடிச்சுட்டு நான் வர்றேன். வந்துட்டு நான் உங்களுக்கு வாங்கி தரேன். அதுல இல்லைன்னா நீங்க வந்து நீங்க என்ன பண்றீங்க? இல்லைன்னா அப்புறமா வாங்க. சரிங்களா? தயவு செஞ்சு சொல்றேன். நான் எதுவுமே பண்ண முடியாது. 4 நாள் கணக்கு போதுங்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்து என்ன ரிலீஸ் பண்ணி விடு. சரி நீங்க எடுத்து கும்பறேன். என்ன ரிலீஸ் பண்ணி விடு. இருந்து என்ன ரிலீஸ் பண்ணி விடு. அண்ணா ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? நான் சொல்றேன் என்னால முடியல. இப்ப நான் என்னால ஓட முடியாது. விட்டு அண்ணா இன்னைக்கு நான் எனக்கு டைம் கொடுங்க. அந்த டைமுக்குள்ள நான் வரலைன்னா நீ என்ன கேளுங்க. அதெல்லாம் வேண்டாம் தங்கமணி. நான் இருக்கிற தங்கமணி எனக்கு ஆவறதான பரவாயில்ல. எனக்கு முடியாது தங்கமணி. என்னால முடியாததான் நான் அவ்வளோ சீரியஸா வந்து உங்கள்கிட்ட கேட்கறேன். சீரியஸா கேட்க மாட்டேன். இப்போ நீங்கள் அப்படின்னா வந்து நீ இப்போ தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் உட்காந்துருக்கிறீங்களா? இல்லை சொல்லுங்க. ஒரு நிமிஷம் நான் கேட்குறேன் சொல்லுங்க. எனக்கு 1000 கோடி எந்த கவலை? 1000 கோடி வந்த பணம் போயிடுச்சு. எனக்கு 1000 கோடி வந்த பணம் போயிடுச்சு. இதுக்கு மேலே என்னால் முடியல. ஏன்னா அவருக்கு தெரியும் என்னோட எனக்கு எவ்வளோ டார்ச்சர் இருக்குன்னு அவருக்கு முழுசும் தெரியும். எனக்கு ப்ரெஷர் வந்துருச்சு. நான் சொல்றதை கேளுங்க. நான் வந்து தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டேன். தேவையில்லாத வேலை செஞ்சுட்டேன். நான் என் கை காசு வந்து கொடுத்துருந்தா பரவாயில்ல. என் கை காசு வந்து கொடுத்துருந்தா பரவாயில்ல. அடுத்த மட்டும் நம்ம ஏன் கையிட்டு கனவாதி தருவானே சொல்லுங்க.
நான் கையிலேருந்து கொடுத்துருந்தா சரி பக்கத்து காட்டுக்காரன் தான் போயிட்டு போகுது கம்மல் விட்டு ஏதோ ரைட்டு போயிட்டு அப்படியெல்லாம் இங்கே பாருங்க நான் சொல்ல வரல கேளுங்க